முதல்ல வரும்போதே ஒரு 8% 10% ஓட்டு வாங்கி அதெல்லாம் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் சில தவறான வழி நடத்துதல்கள்னால அதுவும் திமுக அதிமுக தாண்டி மூணாவது ஒரு கட்சி வர்றதுக்கு விடமாட்டாங்க. போட்டு அந்த மூணாவது வர ஆளை ஒழிச்சு கட்டுறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய திராவிட பாரம்பரியம். தலித் இனத்தவரான மல்லிகார்ஜுன் கார்கேயை பிரதம வேட்பாளராக திமுக வழிமொழியாதது ஏன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த குடும்பத்தை பார்த்து அந்த குடும்பம் கோச்சுக்கு போகுது, அங்கே அந்த குடும்பம் இங்கே இந்த குடும்பம். என்ன பேசினாரு, என்ன பேசுனீங்க, ரெண்டையும் போட்டு பக்கத்தில் போட்டு கலாச்சி விட்டுறாங்க. இதை மாதிரி வரும்போது இப்போ பாருங்க, கோபேக் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி லைக் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணுறான். 20,000 பேர் 30,000 பேர். அதாவது என்ன சொல்லணும்னா, ஒரு காலத்தில் திமுக அப்படி போட்டால் 100 பேர் கூட அதை சப்போர்ட் பண்ணி மோடியை சப்போர்ட் பண்ணி இங்கே போட மாட்டான், பயப்படுவாங்க. பெரியார், அண்ணா, கலைஞர் யாரை திராவிடத்தின் கண்ணாடி என்று சொல்வீர்கள்? இந்தி பேசுபவர்களை இழுத்தி பேசிய விவகாரத்தில் தயாநிதி மாறன் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலை இல்லாத அம்பட்டன் பூனையை பிடிச்சி சிறைச்சானா அப்படின்னு சொல்லிட்டு வழி சொல்லிக்கிறாரு. இது சரியானதா அப்படின்ற கேள்வி கேட்டிருக்கிறார். சரியா அம்பட்டனா அவ்வளோ விசுவாசம்? இப்போ இவர் முதல்ல யாரை அவர் மனதில் வைத்து சொல்லுகிறார் என்று நமக்கு தெரியவில்லை. இந்த கிளை குடும்பம் சற்று உயர்வானது நினைக்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே தாழ்த்தப்பட்டவர்களா, எங்களை தாழ்த்தப்பட்டவர்கள் மேலாம் நடத்தினாங்கன்னு அப்படின்னு முன்னால பேசினாரு. இவர் ஏன் சரி, நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் சார், வம்பு இப்போ இருக்குதுன்னு நினைக்கிறேன். உதயநிதியும் இன்பநிதியும் ஸ்டாலினையும் சொல்றாரா நேரடியாக எனக்கு தெரியல. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். வழக்கம் போல திரிசக்தியார் கேள்வி பதில் தொடர்கிறது. ஐயா வணக்கம். வணக்கம். ராவணா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுவோம். நமக்கு எம்மதமும் சம்மதம் என்கிற வகையில் ஆங்கில புத்தாண்டுக்கும் வாழ்த்து சொல்லுவோம், தமிழ் புத்தாண்டு அது கூட சொல்லுவாங்க. குளிச்சுட்டு கோயிலில் போய் விழுந்தா அது தமிழ் புத்தாண்டு, குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்தா அது ஆங்கில புத்தாண்டுன்னு வலைதளத்துலலாம் போட்டிருக்காங்க. நம்ம அப்படி இல்லை, அது ஒரு இதில் ஒரு முக்கியமான நம்ம அந்த புத்தாண்டில் அதை பதிவு பண்ண விரும்புகிறது என்னன்னால், சென்னை மாநகரத்தில் எந்தவித அசம்பாவித நிகழ்வும் இல்லாமல், ஏன்னா வழக்கமாக எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் பிரச்சனை வரும், அங்கே அடிதடி வரும், ஏதோ ஒன்று டிராஃபிக் ஆக்சிடெண்ட் வரும், ஏதாவது ஒன்று வரதுக்கான வாய்ப்புகள். இந்த முறை நேற்று நடந்த அந்த ஆங்கில புத்தாண்டில் சென்னை காவல்துறையை நம்ம பாராட்டணும். முன்னேற்பாடுகள் சரியாக செய்து எந்தவித அசம்பாவிதமும் நடக்காமல் சென்னை மாநகரத்தில் புத்தாண்டு கொண்டாடப்பட்டிருக்கிறது. சந்தீப் ராய் ராத்தோர் அவர்கள் காவல்துறை ஆணையருக்கும், ஏன்னா அவர் மட்டும் இல்லை, எத்தனையோ அதிகாரிகள், காவலர்கள், ஊர்காவல் படை, ஹோம் கார்ட்ஸ் என்ற ஊர்காவல் படை, இப்படி அவங்களுக்கு துணை நின்ற அத்தனை பேருக்கும் நம்முடைய பாராட்டுதல்களை, ஏன்னா தவறு செய்யும் போது விமர்சனம் செய்கிற நம்ம நல்லது செய்யும் போது கட்டாயம் அதை வரவேற்கணும், பாராட்டணும். அப்போதானே அது நியாயமாக இருக்கும். அதனால் இதை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஓகே. கிருஷ்ணம்மாள் வி களத்தூர், கேப்டன் விஜயகாந்தனுடைய அந்த மறைவு பேர் இழப்பு தானே அப்படிங்கிற இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. உண்மை. விஜயகாந்த் மிகச்சிறந்த நடிகர், அப்படி ஆக சிறந்த நடிகர் அப்படி சொல்ல முடியாது, ஒரு நல்ல நடிகர். ஆமாம். அதே மாதிரி மிகச்சிறந்த அரசியல்வாதி அப்படின்னு பெருசாக சொல்லிட முடியாது. ஆனால் அரசியலில் ஒரு மாற்றத்தை நோக்கி பயணம் செய்ய ஓரளவுக்கு அதில் வெற்றி கண்டவர். திமுக அதிமுகன்ற திருப்பி இது ஒரு பீரியடில் காங்கிரஸ் திமுக, அதுக்கப்புறம் திமுக அதிமுக இப்படிங்கிற அந்த ஒரு கட்டிலிருந்து விடுபட்டு உண்மையான மூன்றாவது கூட்டணி, மக்கள் நல கூட்டணி அந்த மாதிரி இல்லாமல் உண்மையான ஒரு மூன்றாவது கூட்டணியை தமிழ்நாட்டில் நிறுவி ஓரளவுக்கு வெற்றியும் கண்டவர். முதல்ல வரும்போதே ஒரு 8% 10% ஓட்டு வாங்கி அதெல்லாம் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் சில தவறான வழி நடத்துதல்கள்னால அதுவும் அரசியல் வன்மங்கள், பொதுவாக தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தாண்டி மூணாவது ஒரு கட்சி வர்றதுக்கு விடமாட்டாங்க. அப்படி யாராவது வரா மாதிரி இருந்தால் அந்த இடத்துல திமுகவும் அதிமுகவும் கரெக்டாக கூட்டணி, மறைமுக கூட்டணி போட்டுருவாங்க. போட்டு அந்த மூணாவது வர ஆளை
ஒழிச்சு கட்டுறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய திராவிட பாரம்பரியம், திராவிட அரசியல் பாரம்பரியம். இதை மீறி ஓரளவுக்கு வெற்றி பெற்றார் அப்படின்னால் விஜயகாந்தை வந்து நம்ம வந்து பாராட்டணும். அவருடைய மறைவு, ஆனால் என்னென்ன மறைவுனா, கடந்த 6-7 வருடங்களாக அவர் உடல்நலத்தில் வந்து ஏறக்குறைய வந்து ஒரு பொம்மை மாதிரி தான் இருந்தார்ன்றது வருத்தமான வேதனையான விஷயம். நானே அவரை 2 முறை சந்தித்திருக்கிறேன். நல்ல நண்பர். அது நண்பர் என்ற, அதாவது நட்புடன் எளிமையாக பழகக்கூடியவர். தினமும் நிறைய பேருக்கு சாப்பாடெல்லாம் போட்டு நல்ல பேர் வாங்கினவர். என்னன்னால் ஒரு 6-7 வருஷமாகவே அவருடைய உடல்நிலை மோசம். இப்பொழுது மறைவு நிகழ்ந்து விட்டது. இது வந்து அவருடைய உடல்நலத்தை பார்க்கும் பொழுது இது வந்து சரி, இது என்றோ ஒரு நாள் நிகழக்கூடியது தான் அப்படின்னு எதிர்பார்ப்பில் இருந்தது. இதனால் வந்து நீங்கள் வந்து ஒரே ஒரு என்ன விஷயம்னால், நல்ல மனிதர்களுக்கு என்றைக்குமே வந்து எல்லா வித அரசியலையும் தாண்டி தமிழ்நாட்டு மக்கள் நேசிப்பார்கள் என்பதற்கு அங்கீகாரம் இருக்கும் என்பதற்கு விஜயகாந்துடைய மறைவிற்கு திரண்ட லட்சோப மக்கள். இதில் யாரும் வந்து எனக்கு தெரிஞ்சு தேமுதிக காரங்க வந்து காசு கொடுத்து கூட்டு வர நிலைமையில் இல்லை அந்த கட்சி. அப்போது கூட்டப்பட்ட கூட்டம் இல்லை, தானா சேர்ந்த கூட்டம். அந்த வகையில் இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது அப்போ வந்து அவர் எவ்வளவு மக்களிடையே வந்து ஒரு எளிமையான மனிதராகவும் மக்களால் விரும்பப்பட்ட மனிதராகவும் இருந்திருக்கிறார் என்பது தெரிகிறது. அவருடைய மறைவு என்பது நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு, அதாவது நான் இழப்புன்னு சொல்ல மாட்டேன், ஒரு அடையாள இழப்பு. ஏன்னா இங்கே 3வது கூட்டணின்னு இது வரைக்கும் வந்து வரவே விடலை. அதை முதலில் வந்து ஓரளவுக்கு இப்படி செய்ய முடியும்னு காமிச்சவர் அவர். அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்காங்க. இவருடைய மறைவு வந்து இப்போ வந்து சில இந்த அணி மாற்றங்களை எல்லாம் சிலதில் உருவாக்கும்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். அதை வரப்போகிற வாரங்களில் நம்ம வந்து பேச வேண்டிய பேசுவோம். அடுத்து ஆதிநாராயணன் கரடிக்குளம் தலித் இனத்தவரான மல்லிகார்ஜுன் கார்கேயை பிரதம வேட்பாளராக திமுக வழிமொழியாதது ஏன் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இதான் சமூக நீதினு அவருக்கு தெரியாதுன்னு. அதாவது அவங்க தலித்தை வந்து வழிமொழியாதது ஏன் அப்படின்னு சொன்னால், காங்கிரஸில் கோச்சுக்கு போகிறாங்க. காங்கிரஸில் வந்து அங்கே இந்த குடும்பத்தை பார்த்து அந்த குடும்பம் கோச்சுக்கு போகுது, அங்கே அந்த குடும்பம், இங்கே இந்த குடும்பம், அந்த குடும்பம் கோச்சுக்கு போகுதுன்றதுக்காக வந்து போனேன். வேற ஒரு அன்பர் கூட சித்தார்த் தனிகாச்சலம்னு ஒருத்தர் நினைக்கிறேன், அவர் வந்து நீங்கள் தலித்துன்னா நம்ம போன தடவை பேசுனது வந்து மல்லிகார்ஜுன் கார்கேவை வந்து இவங்க வந்து யார் மம்தா பானர்ஜியும் கெஜ்ரிவாலும் வேணும்ன்ட்டே நோண்டி விடுறதுக்காக வந்து பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம நகைச்சுவையாக பேசணும். அவர் அந்த நேயர் தவறாக புரிஞ்சுக்கிட்டாரு. தலித் என்பதற்காக கார்கேயை நகைச்சுவையாக பேசுகிறது இல்லை, தலித் என்பதற்காக இல்லை. நம்ம சொல்றது என்னன்னா, ராகுல் காந்தியை வரவிடக்கூடாது என்று இந்தியா கூட்டணியிலேயே வந்து ஒரு பெரிய ஒரு திட்டம் இருக்கு. முக்காவாசி பேர் வந்து அவர் வருவதை விரும்பவில்லை. அதனால மல்லிகார்ஜுன் கார்கேயை வந்து அப்படி தூக்கி விட்டுட்டு, ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஏபிபி ஓட்டர் இதில் வந்து அந்த கணிப்பில் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில் யார் வந்து பிரதமர் வேட்பாளர்னா ராகுல் காந்திக்கு 34%. நான் சொல்கிறது தேசிய அளவில் இல்லை, இந்தியா கூட்டணிக்குள் மட்டும், எதிர்கட்சி கூட்டணியில் ராகுல் காந்திக்கு 34%, மம்தா கெஜ்ரிவால் இவங்களுக்கெல்லாம் வந்து 8%, 10%, நிதிஷ்குமாருக்கெல்லாம். மல்லிகார்ஜுன் கார்கே பேரே அதில் இல்லை. அதாவது அந்த கணக்கெடுப்புக்குள்ளேயே வரல அவர். நம்ம தலித் என்பதனால வந்து அவரை வந்து நகைச்சுவை பண்ணுறோன்னா தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொன்று வந்து அவர் என்ன ஒன்று புரிஞ்சுக்கணும்னால், மல்லிகார்ஜுன் கார்கே தலித் என்ற அடையாளம் இருக்கிறது. தலித் ஒருவர் இந்தியாவுக்கு பிரதமராக வரணும்னா, ஆனா மூத்த தலைவர், நீங்க ஏன் அங்க போய் முத்திரையை குத்துறீங்க தலித் தலைவர்னு? பெரிய ஒரு மூத்த தலைவர் இல்லைங்க. அதுக்கு பின்னால் இன்னொன்று இருக்கு. லோகாயுக்தால வந்து 50,000 கோடி ரூபாய் சொத்து குவிப்பு வழக்கு வந்து அவர் பேர்ல இன்னும் வந்து விசாரணையில் இருக்கு. எவ்வளவு? 50,000 கோடி. அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தில் அவர் வந்து ஒரு காலத்தில் கலைஞர் இங்கே பேசினார், எல்லாருக்கும் வந்து இலவசமாக 2 ஏக்கர் நிலம் கொடுக்குறோம் பரம்போக்கு நிலத்தை பிரிச்சுன்னு. அப்புறம் அது வந்து சட்டத்தில் வந்து பிரச்சனை இருக்கு, சாத்தியப்படலை, சட்ட சிக்கல் சாத்தியப்படலை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி அங்கே கேட்டார் மல்லிகார்ஜுன் கார்கே எங்கள் பாராளுமன்றத்தில் இந்த கொரோனா பீரியடில் நடுவில். அப்போ வந்து இது மாதிரி இலவச நிலம் கொடுக்கணும் விவசாயிகளுக்கு, ஏழைகளுக்கு, தலித் மக்களுக்கு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, தலித்துன்னு சொல்லாமல் தாழ்த்தப்பட்ட. அப்படிங்கும்போது உடனே வந்து பிரதமர் மோடி என்ன பண்ணார், ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து படித்தார். இங்கே சூப்பர் மார்க்கெட்டு, அங்கே மாலு, இங்கே வந்து இவ்வளவு விவசாய நிலம், இது மற்ற நிலம் இவ்வளவு 100 ஏக்கர், அவ்வளவு 100 ஏக்கர்னு போட்டு ஒரு பெரிய பட்டியல் படுத்து, இதெல்லாம் மல்லிகார்ஜுன் கார்கேவும் அவர் குடும்பத்தினருடைய சொத்துக்கள்.
இந்த நிலங்கள்ல இருந்து பிரிச்சு கொடுக்கலாமே, எவ்வளவு பிரிச்சு கொடுக்க முடியும்? யாராவது ஒரு தாழ்த்தப்பட்டவருக்கு 2 ஏக்கரா பிரிச்சு கொடுத்துருக்காரா அப்படின்னு பாராளுமன்றத்துல கேட்டாரு. அது பதில் சொல்ல முடியல. ஏன்னா லோக் ஆயுக்தால இன்னைக்கு வழக்கு இருக்கு. அப்போ நம்ம வந்து என்ன பார்க்கணும்னா, நேரலுக்கு நம்ம என்ன சொல்றதுனால், ஒருவரை வந்து தலித் என்பதாலேயே அவரை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிடக்கூடாது. நாளைக்கு வந்து அந்த தலித் தப்பு பண்ணா வந்து சட்டத்திலேருந்து அவருக்கு வந்து விலக்கு கொடுக்க முடியுமா? முடியாது. நம்ம சொல்றது எல்லாம் சமமாக இருக்கும் பொழுது ஒரு தாழ்த்தப்பட்டவருக்கு வாய்ப்பு கொடுங்க. இதுவரை சமூக நீதி மறுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அனைத்து விஷயங்களும் சமமாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுங்கள் என்று தான் சொல்கிறோம். அதுக்காக இப்போ திமுக தலித் தலைவர் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஊழல் பண்ணிட்டாரு, ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா அதுக்காக வந்து தலித்துன்றதுக்காக விட்டுற முடியாது. அவர் எந்த சாதியினராக இருந்தாலும் குற்றமே. அந்த வகையில் நம்ம வந்து கொண்டு போறோம். மல்லிகார்ஜுன் கார்கேவை வந்து திமுக வந்து கொண்டு வராததற்கு காரணம் ராகுல் காந்தியோ சோனியா குடும்பமோ கோவித்து கொள்ளக்கூடாதுன்ற ஒரே காரணத்தினாலதான். அதுதான். இன்னொரு விஷயம் கூட, கடந்த முறை இந்தியாவிலே நாங்கள் தான் முந்திக்கிட்டு பிரதம வேட்பாளரை ஆதரித்து பேசணும்னு சொன்னாரு. இந்த மாதிரி ஒண்ணுமே சொல்லலையே. இப்போ இவங்களா இந்தியா கூட்டணியில் இருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. இவங்க என்னத்த சொல்றது? அது வேற இருக்குல்ல. இல்லைங்க, இப்போ திமுக வந்து எந்த நிலைமையில இருக்குன்னா, இந்தியா கூட்டணியே வந்து இவங்களை வச்சுக்கிட்டா நமக்கு அனாவசிய தொந்தரவு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தேவையில்லாம மல்லிகார்ஜுன் கார்கே வந்து பிரதமர் வேட்பாளர்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்ல போனால் என்ன ஆகும்? இப்போ இந்தியா கூட்டணியில் உண்டா இல்லையா என்கிற அந்த குழப்ப நிலையில் இது அரசியல் பாதகமாக வரும். எல்லாத்தையும் தாண்டி அரசியல் குதிரை மேலேயும் கால் வச்சு பயணிக்கலான்ற முடிவுக்கு வந்திருக்கிறதா சொல்றாங்க திமுக. பார்க்கலாம். அது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார். இன்னைக்கு பிரதமர் வந்து திருச்சி வராரு. ஆமா, சுத்து வட்டார பகுதி முழுக்க எங்கேயுமே கருப்பு பலூன் கடையில கூட விற்க கூடாதுன்ற அளவுக்கு அக்கறை எடுத்துக்கிட்டு அதாவது இந்த அரசு அப்படின்றாங்க. இல்லை, அது ஏன் வந்துனால் இப்போ முன்னால் இருந்த மாதிரி இல்லை. முதல்ல வந்து கோபேக் மோடின்னு போட்டபோது ஒரு ஹேஷ்டேக் போட்டு தமிழ்நாடு முழுக்க இந்த பலூன் விட்டது, கருப்பு சட்டை போட்டது, இதெல்லாம் வந்து ஹிந்தி தெரியாது போடான்னு போட்டது, இதெல்லாம் இருந்தது. இப்போது பதிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னால் நம்ம வந்து சொல்கிறது என்னென்னா, அந்த மக்களிடையே வந்து அந்த பாஜக வந்து ஓரளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டில் என்பது உண்மை. அதில் ஒன்றும் மறுக்கிறது, முன்ன விட இப்போ வளர்ச்சி பெற்றிருக்கு. நம்ம வழக்கம் போல் சொல்கிற மாதிரி எவ்வளோ ஓட்டுவாங்க அதெல்லாம் மக்களுடைய முடிவு. ஆனால் மக்களிடையே வந்து எது நியாயம் எது அநியாயம்னா அதுக்கு காரணம் பாஜகவுடைய தமிழ்நாடு வளர்ச்சி மட்டுமல்லாமல் சோசியல் மீடியா வலைதளம் வந்து இப்பொழுது மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது. அவன் உடனே என்ன கேட்குறான், நீ 1992 கலைஞர் என்ன பேசினாரு, இதில் வந்து என்ன பேசுனீங்க, ரெண்டையும் போட்டு பக்கத்தில் போட்டு கலாச்சி விட்டுறாங்க. இதை மாதிரி வரும்போது இப்போ பாருங்கள், கோபேக் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் பிஜேபி ஐடி விங்கில் போட்டாங்க. உடனே 20,000 பேர் வந்து அதை இது பண்ணுறான், லைக் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணுறான். 20,000 பேர் 30,000 பேர். அதாவது என்ன சொல்லணும்னா, ஒரு காலத்தில் வந்து திமுக அப்படி போட்டால் 100 பேர் கூட வந்து அதை சப்போர்ட் பண்ணி மோடியை சப்போர்ட் பண்ணி இங்கே போட மாட்டான், பயப்படுவாங்க. இப்போ அதை தாண்டி ஒரு நிலைமை வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் பாஜகவின் வளர்ச்சி என்பது, தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்பது ஒரு காரணமாக இருந்தாலும் மிகப்பெரிய காரணம் வந்து சோசியல் மீடியா மிகவும் வலிய ஒரு சக்தியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லைன்னா நேரம் வந்துட்டு வரலாறே அவங்க மாற்றி எழுதியிருப்பாங்கல்ல. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு இதை பார்த்தேன் வரும்போது, இப்போ அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு. திமுகவில் வந்து சரவணன் நாடார், பாஜகவில் தமிழிசை நாடார். வந்தபோது சரவணன் நாடார் வந்துட்டு செய்தி தொடர்பாளர், இந்த அம்மா வந்துட்டு உறுப்பினர் செய்தி தொடர்பாளர், திரும்ப அடுத்தது சரவணன் நாடார் திரும்ப செய்தி தொடர்பாளர். இந்த அம்மா வந்து கமிட்டி முக்கிய மெம்பர் தமிழிசை சவுந்தரம் பாஜக கட்சியில். திரும்பவும் சரவணன் நாடார் செய்தி தொடர்பாளர். இந்த அம்மா வந்துட்டு மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர், கட்சிக்கு தலைவர். திரும்ப பாஜகனுடைய தலைவர் ஆகிட்டாங்க இவங்க. இவர் திரும்ப செய்தி தொடர்பாளர் நாடார், சரவணன் நாடார். தமிழிசை நாடார் வந்துட்டு வந்து ஆளுநர். ஸோ மேலே ப்ரொமோஷன் ஆகிட்டு போயிட்டு இருக்காங்க. இவர் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கிற செய்தி தொடர்பாளர். தாண்டா சமூக நீதின்றான், வேற ஒன்றும் இல்லை. அது வந்து அதுதானே நம்ம சொல்கிறோம். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அது ஒரு குடும்பம் மட்டும்தான். அந்த குடும்பம் மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்துக்கு ஒரு 10 பேர் குறுநில மன்னர்கள், அவங்க வந்து அப்பாயின்ட் பண்ணக்கூடிய அவங்களுக்கு தோதுப்பட்ட ஒரு 10 குறுநில மன்னர்கள், ஒரு 15 குறுநில மன்னர்கள் அந்தந்த பகுதிக்கு அவங்க குடும்பம். ஆக மொத்தம் ஒரு 15-20 குடும்பத்தை தாண்டி அன்னைக்கு போஸ்டர் ஓட்டணும், இன்னைக்கு போஸ்டர் தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சரவணனை பற்றி பேசுகிறீங்க, இந்த மாதிரி எத்தனை சரவணன்கள் திமுகவில்.
எத்தனை சரவணன்கள் திமுகவில். இது வந்து திடீர்னு யாரோ ஒருத்தர், இப்போ நம்ம சொல்கிறோம் மத்திய பிரதேசத்தில் மோகன் யாதவ் வந்தாருன்றோம். இப்போ கூட அந்த தலித் வந்து வேற ஒரு இவர் கூட கேட்டிருந்தார், பாலசுப்ரமணியம் அவர் ஒரு நேயர், நீங்கள் வந்து நிர்மலா சீதாராமனும் நாகேந்திரன் ராமசாமி பாஜக நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் பிரதமர் ஆகலாம், அண்ணாமலை எல் முருகன் தமிழிசை பிரதமராக முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. அவர் என்ன நோக்கத்தோட கேட்டிருக்காருன்னு தெரியுது. நிர்மலா சீதாராமனும் ஜெய்சங்கரும் எந்த ஜாதியை சேர்ந்தவர் என்பதை வைத்து பிராமின் வாய்ப்பு இருக்குது. ஆனா இதிலிருந்து தமிழக மக்கள் வெளியே வர வேண்டும். நான் வந்து மோடி இப்ப நான் பிராமின் தானே, மோடி பிற்படுத்தப்பட்டவர், அமித்ஷா வைசியர், அங்க இருக்கக்கூடிய இன்றைய பாஜகவுடைய கட்சி தலைவரான நியமன தலைவர் ஜே.பி. நட்டா பிராமணர். என்னைக்காவது ஒரு நாள் வந்து ஜே.பி. நட்டா வந்து மோடியை தாண்டியோ அமித்ஷாவை தாண்டியோ பிரதமராவதற்கு வந்து வாய்ப்பு இருக்கிறதா? பிராமணர் என்ற காரணத்தால் மட்டும் ஆக முடியுமா? முடியாது. அப்போ இதை நம்ம இந்த தமிழ்நாட்டில் இப்படியே பழகிட்டாங்க. ஒரு ஆள்னா உடனே அது என்ன சாதி, அப்படியா இந்த சாதியா இருந்தா அதுக்கு ஒரு சாதியை ஒழிச்சிட்டோம், பெரியார் மண்ணு அந்த மண்ணு இந்த மண்ணுன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடியவர் வந்து பிற்படுத்தப்பட்ட மோடி வந்து அந்த சமூகத்துல சேர்ந்தவர். நீங்க வந்து பிரதமர் ஆகணும்னால் மக்கள் விருப்பப்பட்டாதான் பிரதமராக முடியும். அவர் யாரா இருந்தாலும், மோடியாக இருந்தாலும், மோடிக்கு முன்னால அத்வானி இருந்தாரு, அத்வானி வந்து பிரதமராக முடியவில்லையே. இவர் வந்து மோடி தான் வந்து பிரதமர் ஆனார்னா மக்களுடைய விருப்பம். அதை அவங்க பிற்படுத்தவரை தான் கொண்டு வரணுன்றதுக்காக கொண்டு வந்தாங்களா, இல்லை மோடி என்ற நபருக்கு ஒரு சிறப்பு, ஒரு அந்த கரிஸ்மான்னு சொல்லுவாங்க, அந்த ஈர்ப்பு இருந்ததா மக்களிடம், அது வேற. ஸோ இப்போ நம்ம மல்லிகார்ஜுன் கார்கேவாக இருக்கட்டும், யாருக்காக இருந்தாலும் மக்கள் ஈர்ப்பு இருந்து மக்கள் தலைவராக இருந்தால் அவர் எந்த ஜாதியினராக இருந்தாலும் அவர் வந்து மேலே வருவார். அந்த விதத்தில் வந்து நிர்மலா சீதாராமனோ ஜெய்சங்கரோ எந்த காலத்திலையும் பிரதமர், அதாவது இப்படி நினச்சி பாருங்க, ஈவன் வந்து எல் முருகன் வந்து கூட வந்து ஏதோ ஒரு திரௌபதி முர்மு அவர்கள் வந்து ஜனாதிபதி ஆவதற்கு முன்னால் உங்களுக்கு தெரியுமா திரௌபதி முர்முன்னு ஒரு அம்மா இருக்காங்கன்னு? தெரியாது, சத்தியமாக எனக்கும் தெரியாது. ஆக முடியுதா இல்லையா? இது வந்து இப்போ உள்ள அரசியல். பாஜகவை வந்து இந்த விஷயத்தில் பாராட்டுறோம். இந்த மாதிரி வந்து அவர் கோவிந்த ஒரு தலித்தை தானே கொண்டு வந்தாங்க, தாழ்த்தப்பட்டவரை தானே கொண்டு வந்தாங்க. அது மாதிரி வந்து அதே மாதிரி அன்னைக்கு அப்துல் கலாம் வந்து சிறுபான்மையினரும் போது 2வது முறை அவர் வரணும்னு பாஜக தான் பாடுபட்டது. திமுக அதை எதிர்த்தனால்தான் அவரால் வர முடியல. அது மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையுமே குறிப்பிட்ட அந்த சாதி வட்டத்துக்குள்ள காவலன் என்கிற திமுக வந்தது. அப்போ அது அவங்களே அதை தடுத்தாங்க. அது பேசாமல் இருந்திருந்தா கூட பரவாயில்ல, தடுத்தாங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள். எத்தனையோ முறை வந்து திமுக வந்து ஜனாதிபதி தேர்தலில் வந்து எதிர்கட்சி வந்து பிராமணர், யஷ்வந்த் சின்ஹா போட்ட பிராமணர், சத்திரியர், உயர் சாதியினர் வரும்போது அவங்கள சப்போர்ட் பண்ண கதைகள்லாம் இருக்குது. ஆனால் எல்லாத்தையுமே நம்ம சாதியாக பார்க்காமல் மக்கள் தலைவர், மக்கள் அதிகமாக யாரை விரும்புகிறார்களோ அவர்கள் தலைவர், அதுதான் நியாயமான இது. அதை ஒட்டி இன்னொரு நியாயமான கேள்வி சொல்லுங்க. ஆனால் இதில் என்ன வம்பில் இழுத்து விடக்கூடாது, நீங்களே தான் பதில் சொல்லி நானே தான் வம்பல மாட்டேன். எவ்வளோ நல்ல எண்ணம் பாருங்க உங்களுக்கு. சொல்லுங்க. இல்லைங்க, கேள்வி அந்த மாதிரி. கதிர் செல்வேந்திரன் கம்பம். சரிங்க. பெரியார், அண்ணா, கலைஞர் யாரை திராவிடத்தின் கண்ணாடி என்று சொல்வீர்கள்? கண்டிஷன் ஞாபகம் இருக்கட்டும் சார், என்ன இழுத்துடக்கூடாது, நீங்களே பதில் சொல்லிக்கணும். பெரியார், அண்ணா, கலைஞர் திராவிடத்தினுடைய கண்ணாடினா யார்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வரிசையாக யார், இவங்க 3 பேரையுமே நான் வந்து நினைக்கல. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? திராவிடத்தின் கண்ணாடினா அந்த பிம்பம் தானே கண்ணாடின்னு நீங்கள் சொல்கிறது வந்து அந்த பார்த்தா. இப்போ பெரியார் வந்து திராவிடத்தின் சொன்னால் அவருடைய சில கருத்துக்கள் சமூக நீதி கருத்துக்கள் வரவேற்கத்தக்கவை, பல கருத்துக்கள் வந்து சர்ச்சைக்குள்ளானவை. அப்போ திராவிடம்னா திராவிடத்துக்கும் தமிழுக்கும் வரும்போது அவர் திடீர்னு திருக்குறளை மலம்னு சொல்லுவார், சிலப்பதிகாரத்தை விபச்சாரமா தமிழ் காட்டு மராண்டின்னுவார், இதெல்லாம் இந்த மாதிரிலாம். ஸோ அது ஒரு சர்ச்சைக்குரிய இதுவாக போயிடுச்சு. அதை போய் திராவிடம்னு சொன்னால் இன்னைக்கு இவங்களே ஒத்துக்க மாட்டாங்க. பெரியாருடைய எல்லா கருத்துக்களையும் திராவிடம்னு திமுக ஏற்றுக்கொள்ளுமா? ஏன்னா முரசொலியில் வந்து 1950கள்லேயும் அந்த 60கள்லேயும் வந்து பெரியாரை மிக மோசமாக விமர்சனம் செய்தது வந்து திமுக முரசொலியில். அப்படி இருக்கும்போது அவர் இல்லை, அதனால் டிக் இல்லை அவர். அண்ணாதுரை வந்து ஓரளவுக்கு திராவிடம்னு அதை கொண்டு வந்து அரசியலில் கொண்டு வந்தாருன்னு சொல்லலாம். அவருடைய
அண்ணாதுரையே இப்ப எங்க அதுல இருக்காரு? பெரியாருடைய கொள்கை ஒண்ணு அவர் நிராகரிச்சிட்டாரு. பெரியாருடைய கொள்கையை மறுப்புன்றதை எதிர்த்து விட்டுட்டாரு. வந்துட்டாரு. ரெண்டாவது அடைந்தால் திராவிட நாடுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பயந்துகிட்டு அதையும் விட்டுட்டாரு. ஆமா, அதாவது திராவிடம்னா வீரம், அப்படியே தைரியம், மத்திய அரசை தட்டி கேட்பது அப்படின்னு இல்லாமல் அப்படின்னு வெளியில பேசிக்கிட்டு உள்ளுக்குள்ள வந்து அடைந்தால் திராவிட நாடுன்னு சொல்லிட்டு பிரிவினைவாதம்னு வந்து பயமுறுத்துறோன்னு சட்டம் வருதுன்னு சொன்னோன்னு அடக்கி வாசிட்டார். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னு. அதுக்கப்புறம் வந்து கலைஞரை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து திராவிடத்தின் பிம்பம்னா அவர் என்ன எழுதினாரு? கலைஞர் அப்படின்னு ஒன்று உங்களுக்கு மனசில் வர்றது வந்து முதல்ல பராசக்தி படம் தான் வரும். சரி இல்லையா? சிவாஜி கணேசன் வசனம் பேசுவார் கோட்டில். அவர் வந்து கோயிலில் குழப்பம் விளைவித்தேன், கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் கொடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக்கூடாதே என்பதற்காக. ரொம்ப பிரமாதமாக இருக்கும் வசனம். நான் பார்த்து சிவாஜி கணேசன் உருவாவதற்கு ஒரு பெரிய காரணம், அவர் மிகப்பெரிய நடிகர் என்றாலும் அவர் உருவாவதற்கு காரணம் கலைஞருடைய வசனம். சரி. ஆனால் அது திராவிடமானு பார்த்தோன்னா கோயிலில் குழப்பம் விளைவித்தேன்ற வரைக்கும் இப்போ கரெக்டாக இருக்குது. எல்லா இடத்துலையும் HRNC பூந்து ஏதோ இன்னைக்கு குழப்பம் விளைவித்தார். கோயில் கூடாது என்பதற்காக இல்லை, கோயில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக்கூடாது என்பது. இப்போ பயமாக இருக்கிறதே வந்து கோயில் கொடியவர்களின் கூடாரமாக ஆகிவிட்டதோ அப்படின்னு தான் மக்களுக்கு கவலையாக இருக்குது. அப்போது கலைஞர் அன்னைக்கு சொன்ன பராசக்தியில் பேசின அந்த திராவிடத்துக்கு இப்போ எதிராக நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் அப்போ வந்து உளமாற நினைத்தாரா, உள்ளத்தால் பேசினாரா, உதட்டால் பேசினாரா தெரியாது. ஆனால் இதில் வந்து யாரை வந்து நீங்கள் திராவிடத்தின் கண்ணாடி உடுமலை நாராயண கவின்னு ஒரு பாடலாசிரியர் இருந்தார். ஆமாம், இதே பராசக்தி படத்தில் அவர் வந்து தேச ஞானம் கல்வின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும், சிவாஜி கணேசன் பாடுற மாதிரி. அந்த பாட்டில் ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே, காசு காரியத்தில் கண் வையடா தாண்டவ கோனே, கேட்டிருக்கீங்களா? ஆரிய கூத்தாடினாலும். இப்போ அது பார்க்கும்போது திராவிடத்தின் கண்ணாடி. இவங்க ஆடுறது ஆரிய கூத்து. இப்போ நீங்க ஆரியம்னு சொன்னாலே உடனே வந்து கைபர் கணவாய் வழியா வந்துட்டாங்கன்னு சொல்றீங்க. ஆனா இது எவ்வளவு தவறான செய்தின்றது யாரை வைத்து நான் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்குன்னா, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதியிருக்காரு, ஹூ வேர் சூத்ராஸ் அப்படின்னு ஒரு புக் எழுதினாரு ஆங்கிலத்தில். அவர் அதில் வந்து சூத்திரர்கள் ஆரியர்கள்னு எழுதுறாரு. அண்ணல் அம்பேத்கர் ஒரு சிந்தனை சிற்பி, இந்தியாவுடைய மாபெரும் சட்ட மேதை. அப்போ அவர் எழுதுறாரு சூத்திரர்கள் தான் ஆரியர்கள்னு எழுதுறாரு. அப்போ இந்த ஆரியர்கள் யாருங்கிறதுல ஒரு பெரிய சர்ச்சை இருக்குது. நம்ம அதிலிருந்து வெளியே வந்துடுவோம். அப்போ திராவிடத்துக்கு எதிரானது ஆரியம்னா, ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே, காசு காரியத்தில் கண்வையடான. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது இன்னும் கட்டி அழும்போதும், பிணத்தை கட்டி அழும்போதும் தாண்டவ கோனே, பண பெட்டி மேலே கண்வையடா தாண்டவ கோனே. சரி, நீ உடனே வந்து இப்ப நான் சொன்ன உடனே வந்து சமீபத்தில் மறைந்த எதுவுமே சொல்ல மாட்டேன். இல்ல யாரோ ஒரு தலைவருடைய மறைவுக்கு வந்து உடனே வந்து போய் எல்லாம் பண்ண வந்தது அதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை நீங்க கனெக்ட் பண்ணக்கூடாது. கட்டி அழும்போதும் தாண்டவ கோனே, பண பெட்டி மேலே கண்வையடா தாண்டவ கோனே. சமீபத்து ஒரு நிகழ்ச்சிக்கும் அதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை, நீங்க தப்பா நினைக்காதீங்க. நான் நினைக்கலையே, நீங்க நினைக்க மாட்டீங்க. இதெல்லாம் நான் என்னுடைய கடமை. எதுக்காக சொல்றேன்னா, ஆக அந்த பராசக்தியில கலைஞர் எழுதின வசனம் வந்து எவ்வளவு தூரம் பழிச்சதோ பழிக்கலையோ, உடுமலை நாராயண கவி எழுதினது அவ்வளவும் திராவிடத்துல அப்படியே வந்து பழிக்குது. ஆரிய கூத்தாடினாலும் காசு காரியத்தில் கண்வையிடான்னு, அது வரிசையா வந்து பணம் பெட்டி மேல கண்வையிடான்னு, அது மாதிரி. அப்போ உண்மையான திராவிடத்தின் கண்ணாடி யாருன்னா உடுமலை நாராயண கவி. சரியா சொல்லிட்டீங்க. இன்னொரு சர்ச்சையான கேள்வி, அதாவது அல்லி ராஜா தென்காசி ராஜன் இந்தி பேசுபவர்களை இழுத்தி பேசிய விவகாரத்தில் தயாநிதி மாறன் நாடாளுமன்ற உறுப்பினர், பிஜேபியின் ஐடி விங்கை வேலை இல்லாத அம்பட்டன் பூனையை பிடிச்சி சிறைச்சானா, வேலை இல்லாத அம்பட்டன் பூனையை பிடிச்சி சிறைச்சானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாரு. இது சரியானதா அப்படின்ற கேள்வி கேட்டிருக்கிறாரு. எப்பயே பேசுனது நம்ம போன முறை பேசியிருந்தோம். அதாவது வடநாட்டாலாம் வந்து டாய்லெட் கழுவி அது வந்து தேவையில்லாம 4 வருஷம் முன்னால பேசினாலும் அது தேவையில்லாதுதான். அது கூட RS பாரதி வந்து அவர் பிறந்த போது பேசினதை வந்து இன்னும் சொல்றாங்கன்னு சொன்னாங்க. அது சரிங்க, 4 வருஷம் முன்னால பேசினதை சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. 4000 வருஷத்துக்கு முன்னால மனுநீதி தர்மம்னு ஒன்று எழுதப்பட்டது. அதுல மனுன்னு ஒருத்தர் என்னமோ அதை எழுதிட்டாரு இது எழுதிட்டாருன்னு இன்னைக்கு வரைக்கும் விமர்சனம் பண்றீங்க. 4000 வருஷம் பொறுத்து இன்னைக்கு உள்ள சில குறிப்பிட்ட சாதிகாரர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி மனுனா யாருன்னே தெரியாது, மனு என்ன எழுதி வச்சாருன்னு தெரியாது. அதை இவங்களா எடுத்துக்கொண்டு 4000 வருஷத்துக்கு அப்புறம் அதை விமர்சனம் பண்ணி இவர்கள் வந்து விளம்பரம் தேடிக்கொள்கிறார்கள். ஸோ அப்படி இருக்கும் பொழுது
அவர் என்ன கேட்குறாரு, இவர் வந்து தயாநிதி மாறன் வந்து அப்படி 4 வருஷத்துக்கு முன்னால் பேசுனதை இப்போ எடுத்து போட்டிருக்காங்க. அரசியல் பாஜக ஐடிவிங்க ரைட் இருக்கு, வேலை இல்லாத பூனையை பிடிச்சி சொச்சிட்டு இருந்தாங்க. பாஜக ஐடி விங் வந்து அப்படி எடுத்து போட்டிருக்காங்க, அரசியல் லாபங்களுக்காக போட்டிருக்காங்க. அந்த ஏன்னா வந்து பீகாரில் ஒரு காங்கிரஸ் எம்பி ஒரு அம்மா வந்து என்னமோ ஒரு யாதவ், ரோஹிணி யாதவ் என்னமோ ஒரு யாதவ், அந்தம்மா வந்து ஒரு இது வக்கீல் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. யாருக்கு? தயாநிதி மாறன். அவங்க பொறுத்த வரைக்கும் இது புதுசாக பேச நார்த் இந்தியன் வந்துட்டு அவமானப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி 15 நாளில் விட்ரா பண்ணணும்னு சொல்லி இது பெருசானோன்னா இவர் ட்விட்டரில் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாலன்னு சொன்னார். வழக்கம் போல் ட்விட்டரில் போட்ட மறுப்பு வந்து பெருசாகலை, முதல்ல பேசுனது பெருசாகிடுச்சு. அதை பற்றி ஒரு நிருபர் கேட்கும்போது தேவையில்லாமல் வேலை இல்லாத மட்டும் பூனையை பிடிச்சி சரைச்சானாங்கிற மாதிரி பிஜேபி ஐடிவிங்க சும்மா இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பண்ணிட்டாங்க. இப்போ இவர் வந்து முதல்ல வந்து யாரை அவர் மனதில் வைத்து சொல்லுகிறார் என்று நமக்கு தெரியவில்லை. சார் நான் இப்பவும் சொல்கிறேன் ஒரு கண்டிஷனு, நான் வாயை திறக்க மாட்டேன். இல்ல நான் என்னமோ நான் சொல்றது பொதுவா சொல்றேன். இல்ல நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்றேங்க. சுருக்குன்னு சில நான் என்ன சொல்றேன்னா, அந்த காலத்துல ஹாமில்டன் பாலம்னு இருந்தது, நம்ம அந்த யூனிவர்சிட்டி தாண்டோன்னு இருக்கிறது. அதை வந்து நம்ம தமிழ் மக்கள் வந்து அந்த இங்கிலீஷ் பேரை சொல்ல வராம அம்பட்டம் ஆராவதின்னு வச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி சொல்லக்கூடாது, அதுக்கு வேற நேப்பியர் பாலம்னு நம்ம பேர் வச்சுட்டாங்க. எதுக்காகனா அந்த அம்பட்டம் ஆராவதினா அம்பட்டன் என்று சொல்லுவது நாவிதர்களை சொல்வார். அந்த நாவிதர்களை வந்து பழித்து பேசுற மாதிரி அந்த வார்த்தை வந்து அது வந்து அவர்களை வந்து ஒரு குறைத்து பேசுகிற மாதிரி அப்படின்னு எந்த ஒரு இனத்தையுமே குறைத்து பேசக்கூடாது. தோட்டின்னு சொன்ன இனத்தை வந்து நம்ம வந்து அருந்ததியர்னு இன்னைக்கு வந்து மாற்றிருக்கிறது எதனாலன்னா, அதே மாதிரி வந்து ஒரு காலத்தில் வந்து ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருந்தவர்களை வேற மாதிரிலாம் சொல்லும் பொழுது திருநங்கைன்னு திருநம்பின்னு மரியாதையா. ஸோ சமூக அங்கீகாரம் வந்து வேணும். இல்லை, இந்த சமுதாயம் மேன்மேலும் வந்து பண்பாடை வளர்த்து கொண்டு போக வேண்டுமே தவிர தரம் தாழ்ந்து விட போகக்கூடாது. அப்படி இருக்கும்போது இவர் வேலை இல்லாத அம்பட்டம் பூனையை பிடிச்சி சரைச்சானான்னா இப்போ 2-3 கேள்வி வருது. இவர் யாரை அம்பட்டம்னு சொல்றாரு? இவர் மனசுக்குள்ள பிஜேபி சொல்றாருன்னா கூட அவருடைய திரும்ப இப்ப என்ன கிளறீங்க? இல்ல, அதுவும் அவரு எங்கிருந்து அவர் திமுகல இருந்து பேசுறாரு, திமுகவுடைய முதல் குடும்பத்துல இருந்து பேசுறாரு. இவர் ஏன்? சரி நான் ஓப்பனா சொல்லிடுறேன் சார், வம்பு இப்ப இழுக்குதுன்னு நினைக்கிறேன். உதயநிதியும் இன்பநிதியும் ஸ்டாலினையும் சொல்றாரா நேரடியா? எனக்கு தெரியல. இல்ல, அதாவது அவர் வந்து அப்படி நம்ம வந்து அப்படிதான் சொன்னாருன்னு நமக்கு தெரியாது. அவர் மனசுல என்ன நினைச்சாரு இல்ல என்னன்னால் இப்ப அதுல வந்து நீங்க உடனே அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க, அவர் வந்து அப்போ வேற அவர் அந்த சாதி இல்லையான்னா அவங்க தாயார் வந்து அவங்க வந்து அவர் முரசொலிமாறனுடைய தாயார், அதாவது கருணாநிதியின் சகோதரி வந்து வேற ஒரு சாதியினரை தான் திருமணம் செய்து கொண்டார்கள். அவர்கள் வந்து இந்த சாதியை விட சற்று உயர்ந்த சாதின்னு சொல்றாங்க அதோடைய தகவல்கள். அப்படி வரும்போது ஒரு கால் தன்னை உயர் சாதியாக நினைத்து கொண்டு அவர் வந்து மற்றவர்களை அந்த மாதிரி அம்பட்டன்னு சொல்லி அவர் அப்படி சொன்னார் நான் சொல்லலை. அப்படி சொல்லி இருந்தால் அது மிகவும் வந்து கண்டிக்கத்தக்க விஷயம். நான் அதான் சொல்றேன், உண்மையில அப்படி நினைச்சிருக்கிறாரோ உதயநிதி இவங்களெல்லாம் அப்படி நினைக்கிறாரோன்னு. ஏன்னா இப்ப எல்லாருக்கும் உடனே தயாநிதி ஏன் சொல்றாரு அப்படின்னு ஒரு நினைப்பு வருது. அந்த வார்த்தையை அவர் வந்து மேலானவர் நினைக்கிறாரு. ஒரு கால் தான் வந்து மேல் சாதி, அந்த குடும்பத்துக்குள்ளேயே இந்த கிளை குடும்பம் வந்து சற்று உயர்வானது நினைக்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே வந்து ஆனா வந்து தயாநிதி தாழ்த்தப்பட்டவர்களா, எங்களை தாழ்த்தப்பட்டவர்கள் மாதிரிலாம் நடத்தினாங்கன்னு அப்படின்னு முன்னால பேசினாரு. மிகவும் அதனால அந்த எண்ணம் இருக்குன்றீங்க. இல்ல, அதாவது மிகவும் நன்றாக படித்தவர், அரசியல் அனுபவம்லாம் வியாபார அனுபவம்லாம் உள்ளவர். குறிப்பா என்ன படித்தவர்னு சொன்னீங்க? நன்றாக படித்தவர், ஹிந்தி படித்தவர் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லி தாத்தா சொன்னது. இதுதான் நீங்க என்ன வம்புல மாட்டி விடுறது. தயாநிதி மாறன் சார் வந்து ஹிந்தி படிச்சாரு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அப்படின்னா டாய்லெட் கழுவுவாரான்னு அடுத்து கேட்பீங்க. இந்த வம்புக்கு நான் வரல, நான் அந்த பேச்சுக்கு வரல. நம்ம அது இல்லை. நம்ம என்ன சொல்றதுன்னா, அந்த அம்பட்டன்கிற வார்த்தை வந்து ஒரு மரியாதை, அது யாரை அவர் நினைத்து சொன்னாலும் பிஜேபி ஐடிவிங்க மட்டும்தான் அவர் நினைத்து சொன்னார்னா கூட அது ஒரு நாகரிகமற்ற வார்த்தை. அதை விட அடுத்தது பூனையை பிடிச்சி சரிச்சான்னா அப்படின்னா திமுக பூனையா இல்லை தயாநிதி மாறன் பூனையா? யாரோ ஒன்று. இப்போ தயாநிதி மாறனை விமர்சனம் செய்தார், இல்லை திமுக பாஜக திமுக தான் விமர்சனம் பண்ண அவங்க பண்ணுவாங்க. அப்போ திமுக பூனையா? நாங்களாம் வந்து வெளியில நீங்களாம் புலின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க, தொட்டு பாருங்க விட்டு பாருங்க. உதயநிதி இதை விட யாரும் சிறுமப்படுத்திருக்க முடியாது நான் நினைக்கிறேன்.
இல்லை அது ஒரு நீ அது உள்ளுக்குள்ள நமக்கு என்ன ஒரு காலத்தில் வந்து ஏதோ ஒரு மக்கள் வந்து இன்னும் வந்து அந்த ஒரு பத்திரிகை எரிப்பு சம்பவத்தையோ இல்லை மற்ற விஷயங்களோ அப்புறம் திடீர்னு வந்து இதயம் இனித்தது கண்கள் பணித்ததுன்னு அந்த டயலாக் இல்லாமல் மக்கள் மறந்துருக்க மாட்டாங்க. இருந்தால் கூட ஏதாவது உள்ளெண்ணத்தோடு சொல்லியிருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறது ஒரு பக்கம் இருக்க. பொதுவாக நம்ம நினைக்கிறது என்னன்னால் யாரை அவர் குறிப்பிட்டு இல்லை மனதில் நினைத்தோ நினைக்காமலோ சொல்லியிருந்தாலும் அந்த வார்த்தை அருவருக்கத்தக்கது, கண்டிக்கத்தக்கது. எந்த சாதியினரையுமே அப்படி இழித்து பேசுவது தவறு. ஒரு ஓமைக்காகவோ உதாரணத்திற்காகவோ கூட அப்படி பேசி இருக்கக்கூடாது. சரி, இந்த வார்த்தையை வேற யாராவது சொல்லியிருந்தாங்கனாக்கா சொல்ற மாதிரி பாஜகவில் ஒன்றும் மற்ற தரப்புல விடிகாலையில் 3 மணிக்கு வந்து கதை தட்டியிருப்போமே, கதை தட்டியிருப்பீங்க இல்லை? அது இந்த 32 வகைரா வல்லூர் கோட்டத்தை பெரிய அளவுக்கு ஆர்ப்பாட்டம் குவிஞ்சிருப்பாங்கல்ல, பண்ணியிருப்பீங்க. கைது செய்ய அதுக்குன்னு 2 கூட்டணி கட்சி கரெக்டாக வந்து அப்போ மட்டும் வந்து நீங்கள் வந்து தாழ்த்தப்பட்டவர்களை வந்து பிற்படுத்தப்பட்டவர்களை வந்து நீங்கள் அவமானப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு 2 கூட்டணி கட்சி ரெடியாக வச்சுருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போவாங்கல்ல. இப்போ என்ன பண்ணுறாங்க எல்லாம்? இல்லை கூட்டணி கட்சிகள்லாம் இப்போ வந்து அவங்களாம் வாய் இருக்குல்ல, இல்லை அந்த மாதிரி நிறைய பேர் இப்போ அண்ணன் சுபவி, கோவன், வளர்மதி இல்லை இந்த மாதிரி வந்து நீங்க ஆளை கூட சொல்ல வேணாம், அவங்களுக்கு இப்போ வாய் இருக்குல்ல பேசுறதுக்குன்னு கேட்குறேன். எனக்கு இல்லை இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த வாயில் இனிப்பு அதிகமாக இருக்கிறதுனால இனிப்புகள் கொடுக்கப்பட்டு வழக்கப்பட்டு அந்த இனிப்பின் சுவை மாறாமல் அவர்கள் வாயை திறக்க முடியாமல் இருக்கிறார்கள். திறக்க முடியாம. ஆமா, இப்போ நான் திடீர்னு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா புது வருஷம்னு சொல்லி ஒரு லட்டு கொண்டாந்து உங்க வாயில அடைச்சிட்டேன்னு வைங்க, நீங்க எப்படி கேள்வி கேட்பீங்க? கேட்கவே மாட்டேன். ஆமா, இவர்கள் வாயில் லட்டு திணிக்கப்பட்டிருக்கிறது, இனிப்பு திணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இனிப்பின் சுவையினால் இவர்கள் தன்னை மறந்து ஊமையாகிவிட்டார். நல்லது. இறுதியா இந்த இதுல வந்து ஒரு கேள்வி வந்து, செந்தில் முருகன் திருநின்றவர் சிறைத்துறையில் நேர்மையாக பணிபுரிந்த காவல்துறை உயரதிகாரி அமரேஷ் பூஜாரி அங்கிருந்து தூக்கி அடிக்கப்பட்டிருக்கிறாரே. அதாவது அமரீஷ் பூஜாரி அவர்கள் வந்து அந்த துறையில் வந்து, ஏன்னா காவல்துறைன்னு வரும்போது இப்படியும் இருக்காங்க அப்படியும் இருக்காங்க, நம்ம அது பொதுவாக யாரையும் அதாவது பேர் சொல்லி தப்பாக சொல்கிறது வந்து நியாயம் இல்லை. பட் அமரீஷ் பூஜாரி நேர்மையானவர், அதாவது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். எந்த ஆட்சி அப்படின்னு பார்க்காமல், எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதுன்னு பார்க்காமல் தன்னுடைய கடமையை சரியாக செய்யக்கூடியவர்னு அவர் சிறைத்துறையில் போய் நிறைய வந்து அங்கே வந்து சிறைகள் அந்த துறையில் இருந்த பல விஷயங்களை வந்து அவர் வந்து சரிப்படுத்தியிருக்கார். அங்கே இருந்த ஊழல்களை சரிப்படுத்தியிருக்கிறார். அதில் வந்து ஒரு விஷயத்தில் தான் வந்து அங்கே இருந்த ஒரு தவறை அவர் வந்து கண்டிக்க போய் அந்த தவறு வந்து எங்கேயோ அதுக்கு வேர்கள் வந்து எங்கெல்லாமோ போய், நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரியும், அந்த தவறு அந்த ஊழலுக்கு வந்து பின்னால அது வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கு, ரூட்டு ஆலமரம் மாதிரி அது எங்கேயோ போகுது. அது மாதிரி போகும்பொழுது இவர் பக்கம் போகுது மட்டுமா சும்மா கோடிட்டு காட்டுங்களா? எந்த பக்கம் போக முடியும் உங்களுக்கு தெரியாதா? அது ஒரே பக்கம் தான் போக முடியும். சிறைத்துறையில எல்லா கான்ட்ராக்டும் குறிப்பிட்ட டீம் மட்டுமே எடுத்து செய்துக்கிட்டு, அதை தாங்க சொல்றேன். அந்த ஊழலை அதுல உள்ள குறைபாடுகளை அதெல்லாம் வந்து அந்த கலைகளை வந்து அவர் வந்து நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். எல்லா உணவுப் பொருட்கள் இருந்து அத்தியாவசிய பொருட்கள் இருந்து எது எல்லாமும். ஆமாங்க, சப்ளை பண்றது அது முதல்ல உணவுல தான் கை வச்சார். அதாவது உணவுல கை வச்சாருன்னா அந்த உணவு சப்ளை இருக்கு பாருங்க, ஊழல கை வச்சார். அந்த ஊழலில் கை வைத்ததனால் அவருக்கு இதுக்குன்னே வச்சிருக்காங்க. தமிழ்நாடு காகித ஆலை, அப்புறம் இந்த தாம்பரத்துல ஒரு கமாண்டோ, இது மாதிரி ஒரு 10 பதவி வச்சிருக்காங்க. போலீஸ் ட்ரைனிங் காலேஜ், ட்ரைனிங் அகாடமி, இந்த மாதிரி ஒரு டம்மியாக வந்து இருக்கிறவங்கள போடுறதுக்குனே ஒரு 10 துறை இருக்குது. அதில் வந்து ஏடிஜிபி, டிஜிபின்னு ரேங்க் இருக்கும். ஆனால் வந்து டம்மியா, இது வந்து எல்லா அதிமுக ஆட்சியிலையும் நடந்திருக்கு, திமுக ஆட்சியிலையும் நடந்திருக்கு. அந்த வகையில் அமரீஷ் பூஜாரி ஒரு நேர்மையான, ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அதிகாரி. நேர்மைனா ஒரு அலர்ஜி இருக்கிறது இயல்பு தானே. எதுக்கடா வம்பு இருந்தாக்கா சிக்கல எல்லாத்தையும் நோண்டி எடுத்து வழக்கு போறதுக்காக காரணம் ஆயிடுவாருன்னு. ஆமா, அவரு இல்லாத காரணம். ஆமா, அவரை வந்து அவங்கள வந்து விட்டு பார்த்துருப்பாங்க. சரி, ஒரு வேளை இது சிறைத்துறையில் போட்டா, ஏன்னா மற்ற இடத்துல போட்டா வேற சிக்கல்கள் வருமோன்னு சிறையில் கொஞ்சம் அப்படி ஒதுக்கி போட்டா அங்கேயும் சும்மா இருக்க மாட்டேன்றாரு, ஊழலை கலைக்கிறேங்கிற பேரில் வந்து எங்கெங்கெல்லாமோ கை வைக்கிறாருன்னு சொல்லி கொண்டு போய் காகித ஆலையில் அந்த விஜிலன்ஸ் தலைவராக போடுவாங்க. அது ஒரு காகிதமான, அதான் அதுக்கு பேரே காகிதம் தானே, அதனால அது பேப்பர் தான், அது பேப்பர் டம்மி தான்.
இது என்னென்ன வருத்தமாக இருக்குன்னா, இந்த மாதிரி நேர்மையான அதிகாரிகள்லாம் இந்த மாதிரி நீங்கள் ஒதுக்க ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்ச நாள் அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் மத்திய அரசு பணிக்கு போயிடுறேன்னு சொல்லி மாற்றிட்டு போயிடுவாங்க. இது வந்து நிறைய நடந்திருக்கு. இதுதான் பகையாக வளர்றது. இது வந்து அதனால் நம்ம அமரீஷ் பூஜாரி ஒன்றும் நமக்கு ஒன்றும் வேண்டியவர் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவர் வந்து தகவல் வந்தது, நம்ம தகவலை வந்து பேசுகிறோம். நேர்மையான அதிகாரிகளுக்கு இதுதான் நிலைமை என்பது வேதனையான விஷயம். நல்லது. இதனுடைய அடுத்த பகுதி 2 நம்ம தொடரும் ஐயா. கண்டிப்பாக. நன்றி, வணக்கம்.